காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதிலே நாம் உறுதியாக இருப்போம். அவங்க நம்ம தமிழகத்திற்கு இந்த நேரத்தில் தேவை கிடையாது. காங்கிரசினுடைய மாநில தலைவரே சொல்றார், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை, ஏன்பா இந்த எலெக்ஷனை மட்டும் போட்டி போட்டுட்டு ரிசல்ட் வந்தோடனே பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். ஐயா, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை விட காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி அதிகம், தொண்டர்கள் கம்மிதான், கோஷ்டிகள் அவ்வளவு அதிகம். அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன செய்ய போறாங்க? காங்கிரஸ் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியை ஏத்துக்கலாம். அந்த சகோதரி எப்பவோ இருக்காங்க, புகைப்படம் எடுத்தாங்களாமா, அதை சோசியல் மீடியால போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? ஆனால் அருமை சொந்தங்களே, மறுபடியும் நான் கேட்கின்றேன், ஒரு கட்சி அந்த சகோதரி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கட்சி என்ன சப்போர்ட் கொடுக்க போகுதுங்க? திமுக என்ன சப்போர்ட் கொடுக்க போறோம்? மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்களா? இங்க ஜெயராம் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர்னா உரிமையாக மோடி ஐயாட்ட கேட்பான். ஐயா 18ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு மோடி ஐயா வர்றான், கோயம்புத்தூருக்கே வர்றாங்க. 18ஆம் தேதி இங்கே வந்து உங்களை சந்திப்பதற்கு வர்றாங்க. நம்மை பொறுத்தவரை அண்ணன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க, ஐயா கோயம்புத்தூர் ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடம், உலகம் தரம் வாய்ந்த, இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டிங் ஐயா. இது எங்கேயோ கொண்டு போய் இந்த சிட்டியை நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போகணும். மத்தியிலே மோடி அவர்கள், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சிங்கையில அண்ணன் ஜெயராமன் அவர்கள், 3 பேரும் இணையும் பொழுது வரக்கூடிய நிதியெல்லாம் நாங்கள் கொண்டு வருகின்றோம், இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றோம் என்கின்ற உறுதியும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கின்றோம்.